இவ்வுலகில் மனிதராக பிறந்த இயேசுவில் இறை இயல்பும் மனித இயல்பும் ஒன்றிணைந்து இருந்தது என்பதை கிபி 431ஆம் ஆண்டு எபேசு பொதுச்சங்கத்தில் வரையறுத்து திரு அவை அறிவித்தது. இதை விழாவாக கொண்டாடும் விதத்தில் ஏற்பட்டதே கிறிஸ்து பிறப்பின் முன் அறிவிப்பு பெருவிழா. மார்ச் 25ஆம் தேதி இவ்விழா கொண்டாடப்படுகின்றது. இதன் பின்னணியை பார்க்கின்ற போது கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு சரியாக 9 மாதங்களுக்கு முன்பாக இவ்விழா கொண்டாடப்படுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. அல்லது இவ்விழாவிற்கு ஏற்ப கிறிஸ்து பிறப்பு விழா டிசம்பர் 25 என்று வரையறுக்கப்பட்டது. ஏனெனில் தொடக்க திரு அவையில் இயேசுவினுடைய இறப்பு மார்ச் 25ஆம் தேதி நடந்ததாக கிறிஸ்தவர்கள் நம்பினர். எனவே அவர் தாயின் கருவில் உருவான நாளும் அதுவாகவே இருக்கும் என்று எண்ணினர். அது மட்டுமல்லாது கிபி 3ஆம் நூற்றாண்டில் இந்த நாளில்தான் ஆதாமின் படைப்பு, ஆதாமின் வீழ்ச்சி, வானதூதர்கள் கீழ்ப்படியாமையால் அடைந்த வீழ்ச்சி, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டது, இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து வந்தது போன்ற அனைத்தும் நிகழ்ந்ததாகவும் கருதினர். இந்நாளில்தான் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வான கபிரியேல் வானதூதர் மரியாவை சந்தித்து மீட்பருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவித்து மரியாவின் ஒத்துழைப்பை நாடுகிறார். கடவுள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அவரால் இயலாதது எதுவும் இல்லை என்றாலும் மனிதரின் ஒத்துழைப்பை அவர் நாடுகிறார். இதில்தான் கடவுளின் பெருந்தன்மையும் மனிதரின் சிறப்பும் அடங்கியிருக்கிறது. மரியாவும் கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு ஆகட்டும் என்று பதிலளித்து தன் பங்களிப்பை கொடுக்கின்றார். அவருடைய தாழ்ச்சியையும் கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்துகின்றார். இதன் மூலம் இயேசு கிறிஸ்து அவரின் கருவில் உருவான திருநிகழ்வை நாம் கொண்டாடுகின்றோம். எனவேதான் இது பெருவிழாவாக சிறப்பிக்கப்படுகின்றது. இவ்விழா தந்தையாகிய கடவுள் தம் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றிய புனித நாள். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்த இந்த நாள் மரியாவின் ஆகட்டும் என்பதன் மூலமாக அமைதியான முறையில் யாரும் அறியாமல் நிறைவேற்றப்பட்ட திருநாள். இத்திருநிகழ்வுக்காக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தனர். கபிரியேல் வானதூதர் கடவுளின் திட்டத்தை மரியாவிடம் கூறி மரியாவின் பதிலுக்காக அவர் மட்டுமல்ல விண்ணகமும் மண்ணகமும் பேராவலோடு காத்திருக்க, பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் இவ்வுலகில் பிறந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியா கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற முன் வருகிறார். படைப்பனைத்தும் பேரானந்தத்தோடும் அக்களிப்போடும் மகிழ்ச்சியில் திளைத்த உன்னத நாள். இது மரியாவின் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு நம்பிக்கை கொண்டாட்டம். நம்பிக்கை எப்போதுமே கொண்டாடப்பட வேண்டும். அது அறிக்கையிடப்பட வேண்டும், அன்பு செய்யப்பட வேண்டும், வாழப்பட வேண்டும். அன்னை மரியா நம் நம்பிக்கை பயணத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்க செபிப்போம். இறைவனின் திருவுளத்தை எப்போதும் நிறைவேற்றும் தாராள உள்ளத்தை தர வேண்டி மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, அன்னை மரியா உம் திருவுளத்துக்கு பணிந்து கடவுளின் தாயாவதற்கு தன்னையே அர்ப்பணித்தார். நாங்களும் அவரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக வாழ வரமருளும். ஆமென்.